ஆதியாகமம் 31:29. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். லாபான் சொல்றான் யாக்கோபை பார்த்து, உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மை அன்றி நீ தீமை வந்து பேசாதபடி எச்சரிக்கை இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னான். யாக்கோபு யாபா என்ன நினைச்சாரு? யாக்கோபுக்கு தீமை செஞ்சால் நம்ம கன்னியாகுமரி மாவட்ட லாங்குவேஜ் படிச்சோன்னா யாக்கோபு ஏதாவது செஞ்சால் மீண்டு கேட்க யார் இருக்கிறா? அவன் சொல்கிறான், உங்களுக்கு தீங்கு செய்ய எனக்கு வல்லமை அப்படின்னா நீ எத்தனை உங்களை ஒன்றும் இல்லாமல் நாசாக்க என்னால் முடியும், ஆனால் என்னால் செய்ய முடியலை. ஏன்னா உங்கள் தகப்பனுடைய தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொப்புறது சொல்லிட்டார், ஒழுங்காக இருந்துக்க. அவனுக்கு நன்மை அன்றி போகிறதெல்லாம் சரி, பார்த்தியா, பேசினியா, பிள்ளைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுத்தியா, ஆமே சோத்திர ஹாய் சொன்னியா, பாய் சொன்னியான்னு கிளம்பி வந்துடணும். அதுக்கு மேலே கை போடலாம், காலி பண்ணலாம் நினச்சா நான் விட மாட்டேன், ஒழுங்காக இருந்துக்க. அது சொன்ன அவன் இப்படி சொன்னான், எச்சரிக்கையாயிருன்னு என்று சொன்னாருன்னார். அப்படி தானே அந்த வேடு. அப்படி நன்மையின்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு ஒழுங்காக இருந்துக்க. நம்ம லாங்குவேஜ் ஒழுங்காக இருந்துக்க. ஆமாம், யாக்கோபு போரானோடனே நீ அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ உனக்கு இஷ்டத்துக்கு எதாவது செய்யலாம் நினைக்காத, நான் இருக்கிறேன், ஒழுங்காக இருந்து போனியா, பேசினியா, எல்லாம் முடிச்சியா, வந்துட்டே இருக்கணும். அதுக்கு மேலே ஏதாவது செய்யலான்னு பார்த்தா நான் விட மாட்டேன், ஒழுங்காக இருந்துக்க சொல்கிறேன். உங்களுக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்பும்ப எல்லாரையும் ஒரு வழி பண்ண நினச்சிட்டு தான் வந்தேன். உடனே காலி பண்ணிவிட்டு ஆடு மாடு எனக்கு பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகலான்னாக்க நான் வந்தேன். ஆனால் சொப்பனத்தில் உங்கள் ஆண்டவர், அந்த வேடு உங்கள் தேவன், உங்கள் தகப்பனுடைய தேவன், அவர் என்னோடு இடைப்பட்டு எச்சரிக்கையாக இருந்தார். அதனால் நான் அமைதியாக விடுறேன். அப்போது இப்படி சொல்கிறேன், கர்த்தரும் கூட இருக்கிறார்னா நீ தனி ஆள் கிடையாது. எப்படி இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்கன்னு தெரியல. சொல்லுங்க, நான் தனி ஆள் கிடையாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் தனி ஆள் கிடையாது, நீங்கள் அனாதை அல்ல, கர்த்தர் கூட இருக்கிறாரு. அவர் பார்த்துக்குவார். ஆமாம், இவன் நினைச்ச யாரும் இல்லைன்னு, மனுஷன்தான் இல்லை, ஆனால் யாரு கூட இருக்கிறா? கர்த்தர். நீ லாபானே, நீ யாராக இருந்துக்க, உனக்கு அவங்க கையில் திருமணம் பண்ண, உனக்கு பிள்ளைகளை தான், உனக்கு வீட்டில் வந்தால் எல்லாம் நல்லான எல்லாம் ஓகே தான், ஆனால் தீமை செய்யலான்னு மட்டும் நீ நினைக்காத, நான் விட மாட்டேன். அப்போது சொல்லுங்க, நான் தனியாள் கிடையாது. என்ன அட்டாக் பண்ணணும்னா முதல்ல அவர்கிட்ட போயிட்டு தான் வரணும். ஆமென், அல்லேலூயா. இல்லைன்னா என்ன அட்டாக் பண்ண நீ நினைச்சாலும் அவர் விட மாட்டார். ஏன்னா நான் தனி ஆள் கிடையாது. அடிக்கடி இந்த வேடல் இந்த 11 வேண்டு நான் அதே எனக்கு இன்றைக்கே சொல்ல நினைக்கிறேன்னா, முடிஞ்ச இந்த ஒரு 11 பாயிண்டை வச்சு சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் கொண்டு போக முடியும். பட் இந்த ப்ரெசன்ஸில் இந்த டிக்ளேர் பண்ணிடணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி சொல்லணும், நான் தனி ஆள் கிடையாது. சாத்தானா பார்த்து, சாத்தானே, நான் தனி ஆள், நீ வரணுன்னா அங்கே போயிட்டு தான் இங்கே என்ன செய்யணும், வரணும். யோபுட்ட போகணுன்னா அவர்கிட்ட போனால் தான் யோபுட்ட போக முடியும். அவன் தனி ஆள் கிடையாது. அவன் சொல்கிறான், உங்கள் தேவன் முடியும். அவன் சொல்கிறான், அங்கே உங்கள் தேவன் எங்கிட்ட சொப்பனத்தை ஒண்டி எச்சரிக்கையாக இருந்துட்டார். ஆமாம், ஒழுங்காருன்னு சொல்லிட்டார். அதனால நான் அமைதியாக இருக்கிறேன். உனக்கு வல்லமை இருக்கட்டு, உனக்கு அதிகாரம் இருக்கட்டு, உனக்கு என்ன இருந்தாலும் எனக்கு இயேசு இருக்கிறாரு, எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு. சொல்லுங்க சத்தமாக, நான் தனியாள் கிடையாது. அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடு யாராவது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. ஸோ நீங்கள் வரணுன்னா அவர்கிட்ட போயிட்டு தான் வரணும். நான் தனியாள் கிடையாது. புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலே சொல்லு. காது கேட்கல, இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் தனியாள் கிடையாது. நீ எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தர் கூட இருக்கிறார். யாரையும்
அவர் சும்மா கை சூண்ட கை விட மாட்டார். அப்படின்னா அவர் அனுமதி கொடுப்பார். ஆனால் அவர் அனுமதி இல்லாமல் இது நடக்காது. சும்மா இது என்ன சொல்ல, இது மற்ற பப்ளிக் ரோடு கிடையாது. ஸோ அது யாரி எல்லாரும் ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுக்கு. இது கர்த்தருடைய சொத்து. நான் கர்த்தருடைய சொத்து. அவர் அனுமதிக்கவே மாட்டார். இந்த வசனத்துல 1-2 வேடை கூட சொல்லிடுறேன். இன்னொன்று, அப்போ அவன் சொல்கிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. அப்போ பொல்லாப்பு செய்ய அவனால் முடியலை. அவன் அந்த வேடை சொல்கிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன இருக்குது, வல்லமை உண்டு. என்னால் முடியும், எனக்கு வல்லமை இருக்குது. ஆனால் வல்லமை இருந்தும் என்னால் பொல்லாப்பு செய்ய முடியலை. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அதை இப்படி சொல்கிறேன், கர்த்தரன் கூட இருக்கிறான்ற இன்னொரு அர்த்தம், சத்துரு என்னை ஒட்டுவதற்கு விட மாட்டார். போன வாரம் தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். பின்தொடரலாம், ஆனால் தொட முடியாது. அப்படி தானே? போன வாரம் தானே நம்ம சொன்னோம். தொடரலாம், தொடரலாம், ஆனால் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. இது 2 எப்போ சொன்னேன் ஞாபகம் இல்லை, எனக்கு மறந்துட்டு. அப்போது இவன் பொல்லாப்பு செய்ய வந்தான், பேசினான். ஆனால் ஒரு தீங்கு கூட ஒன்று கூட அவனால் செய்யவே முடியலை. பொல்லாப்பு செய்ய லாபாரால் முடியுமா? முடியும். அதற்கேற்ற வல்லமை இருக்கா? இருக்குது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியலை. சத்துருவை என்னை ஒட்டுவதற்கு அல்லது தொடுவதற்கு கர்த்தர் விட மாட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவர் ஏன் நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ. எந்த சத்ருவாலும் உன்னை தொட முடியாது. அடுத்து கர்த்தரே சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபோடு பேசுகிறாரு, ராமே நீ பொல்லாப்பு செய்யக்கூடாது, ஒன்று எச்சரிக்கையாக இருந்துக்கும். யாருக்காக பேசுகிறார் என்றால் யாக்கோபுக்காக பேசுகிறார். அவனை ஒன்றும் செய்யாது. யாக்கோபை குறித்து பேசுகிற ஒன்றும் செய்யாது. அப்போது கர்த்தர் கூட இருக்கிறார் என்றால் இன்னொரு அர்த்தம், கர்த்தர் என் சார்பில் எனக்காக செயல்படுகிறார். அதாவது நான் 11 வேடையும் சொல்லிடுறதுனால தான் நான் வேகமாக போகிறேன். ஆனால் ஒவ்வொரு வேடுமே பயங்கரமான வேடு. சொல்லுங்க இந்த வார்த்தை, கர்த்தர் என் சார்பில் எனக்காக செயல்படுகிறார். எனக்காக செயல்படுவார்னு சொல்கிறவங்க ஆமென். சில வேர்டு நம்ம கேட்கும்போது நமக்கு வரும், கொந்தளிப்பு வரும். இப்படி பண்ணிடும், இப்படி பண்ணும். ஒரு பாஸ்டருடைய இடையில ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ அவர் இப்படி சொன்னார், நான் இதற்காக இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் எல்லா பிளானும் பண்ணி முடித்து வச்சேன். இப்படி நம்மளை இது பண்ணுறாங்களே அப்படின்னு. நைட்டு ஆண்டர் என்று கூட பேசினார், நீ அமைதியாக இரு, நீ ஒன்றும் செய்யாது, நீ செயல்பட்டால் நான் செயல்பட மாட்டேன், நீ அமைதியாக இருந்தால் நான் செயல்படுவேன், நீ அமைதியாக இரு அப்படின்ட்டு. அதனால் நான் என்னெல்லாம் பிளான் பண்ணேன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், கர்த்தர் பார்த்துக்குவார், எல்லாரையும் நான் மன்னிச்சிட்றேன் அப்படின்ட்டார். ஏன்னா இந்த வேர்டு ரொம்ப டச் பண்ணிச்சு. ஏன்னா இது என் மண்டையில் கடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது சில நேரம் நம்ம அமைதியாக இருந்தால் போதும், கர்த்தர் நிச்சயமாய் செயல்படுவார். எனக்காய் செயல்படுவார்ல அந்த வேர்டு, என் சார்பில் எனக்காக என்ன செய்வார், செயல்படுவாரா செயல்பட மாட்டாரா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, கர்த்தரும் கூட இருக்கிறாரு. சில மனிதர்களிடத்தில், சில அதிகாரிகளிடத்தில், யாரிடத்தில் வேண்டுமானாலும் என் சார்பில் எனக்காக கர்த்தர் புரியல சொல்லுங்க, செயல்படுவார், செயல்படுவார், நிச்சயமாய் செயல்படுவார். நிறைய பேர் சொல்லலாம். மொர்தெகாயும் யூத ஜனங்களும் 3 நாட்கள் உபவாசம் வந்து அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்களோடு இருக்கிறார் ஒரு அடையாளம். அகாஸ்வேருக்கு தூக்கம் போச்சு. யூத ஜனங்களுக்காக மொர்தெகாய்க்காய் கர்த்தர் செயல்படுகிறார். ஒருத்தண்ட தூக்கம் வரலப்பா, ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து வாசின்னு வாசித்தா, அவன் எடுத்து அந்த நடபாடிகள் புஸ்தகத்தை வாசித்தா அவன் சொல்கிற இப்படியாக பிக்தானாவும் தேரேசும் தீமை செய்ய பார்த்தாங்க. உடனே மொர்தெகாய் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணனால நம்ம உயிர் தப்பிச்சு. அப்படியா, நம்ம அவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணோமா? ஒன்றும் பண்ணலை. உடனே எப்படி பாருங்க. அப்போது வெளியே அப்படி நம்ம தலைவர் சுற்றிட்டே தெரிகிறார். வெளியே அது ஆமான். அப்போ அவனை உள்ளே வர சொல்லு. உடனே ராஜாங்கரம் பண்ணுற மனுஷன் என்ன செய்வோம் பார்த்தீங்களா? இவனுங்க எங்கேயோ உறங்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக செயல்பட்டார்.
2 ராஜாக்கள் 7. இவங்க உறங்கிட்டாங்க. கர்த்தர் ஒரு சத்தத்தை மட்டும்தான் கேட்க பண்ணினாரு. அவ்வளோதான். கர்த்தர் என் சார்பில் எனக்காக என்ன செய்வார்? செயல்படும். எத்தனை சொன்னேன்னு தெரியல. சோத்திரம். ஒன்று கூட சொல்கிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் போதும். கர்த்தர் ஏசாவின் கைக்கு யாக்கோபை தப்புவித்தார். அவனுடைய ஜெபம் வீணாய் போகலை. அவனுடைய ஜெபம் பரலோகம் அங்கீகரித்தது. ஜெபத்தை பரலோகம் கேட்டது. அவன் ஜெபத்திற்கு பதில் அளிக்கப்பட்டது. அப்போ கர்த்தர் கூட இருக்கிறார் என்றால் இன்னொரு அர்த்தம், என் ஜெபம் வீணாய் போகாது. என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் அளிப்பார். புரிகிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. கொல்ல வந்த ஏசா அன்பினாலே கட்டி தழுவினார். அர்த்தம் என்ன? அவன் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் அளித்தார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் ஜெபம் வீணாய் போகாது. என் ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆமென். அதுக்கு அர்த்தம் என்ன? கர்த்தர் கூட இருக்கிறார். கூட இருக்கிறார். நீ எதற்காய் ஜெபித்தாலும், எப்படி ஜெபித்தாலும், எவ்வளவு நடக்க வாய்ப்பே இல்லைன்ற காரியத்துக்காக ஜெபித்தாலும், அவசர காரியத்துக்காக ஜெபித்தாலும் அவர் பதில் அளிப்பார். பதில் அளிப்பார். ஏன்னா அவரின் கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார்.